ஒரு இடத்துல வந்து இடம் இருக்கலாம் சரியா, எல்லா அம்யூனிட்டிஸும் அப்படியே பக்கத்துல இந்த சைடு பார்த்தா மலைப்பகுதி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா வயல் பகுதி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி. கண்டிப்பா சார் எல்லா அம்யூனிட்டிஸும் அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு இடம் தான் வந்து பாலாஜி நகர் சிட்டி உள்ளேயே. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸே பாத்தீங்கன்னா 3500 இருந்து 4000 கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் அந்த ரேட்ல இருந்து half ஆஃப் த பிரைஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஹாஃப்னா என்ன சார், 2000 தான், 2000 கொடுக்குறோம் நம்ம. 1999 கொடுக்குறோம். 1999 கொடுக்குறோம். இந்த ரேட்டுக்கு தரேன்னா நமக்கு வந்து 25 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ சார். 25 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க டோட்டலா ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். இது இல்லாம 8 கோல்டு காயின் பாத்தீங்கன்னா ஆஃபராவும் கொடுக்குறோம் சார். கோல்டு காயினும் கொடுத்துறோம், 25 ஸ்கொயர் ஃபீட்டும் ஃப்ரீயாவே கொடுத்துறோம். வாவ், சூப்பர் ஆச்சே. அதே மாதிரி நீங்க இங்க இருந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் அக்சஸ் பண்ணனும்னா 10 மினிட்ஸ் தான் சார். வெறும் 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல ஓகே, ஊருக்கு போனா டக்குன்னு போயிடலாம் சார். பண்ணிக்கோங்க சார். இப்போ நம்ம சைட்டை விசிட் பண்றதுக்கு ஏதாவது நம்ம ஃப்ரீ கேப்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்றோம் சார்? கண்டிப்பா பண்றோம் சார். இப்போ வீக்கெண்ட்ஸ்ல தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேப் கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பாக்யா ஹோம்ஸ் பாலாஜி நகருக்கு வந்திருக்கோம். சார் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், நம்ம சைட்டை பத்தி சொல்லுங்க சார். நம்ம சைட் என்ன ஸ்பெஷல்? இப்போ நம்ம பாக்யா ஹோம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 10க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அதுல இந்த ப்ராஜெக்ட் பாலாஜி நகர்ன்ற இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி கம்யூனிட்டியோட பேக் சைடு அமைஞ்சிருக்கு. பக்கத்திலே சூப்பர். மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டில இருந்து இங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட டிராவல் கிடையாது. பைக்கா இருந்தாலும் காரா இருந்தாலும் அதிகபட்சம் 5 நிமிஷம் போதும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது எப்படி சார், அதாவது ஒரு இடத்துல வந்து இடம் இருக்கலாம் சரியா, எல்லா அம்யூனிட்டிஸும் அப்படியே பக்கத்துல இந்த சைடு பார்த்தா மலைப்பகுதி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா வயல் பகுதி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி. கண்டிப்பா சார் எல்லா அம்யூனிட்டிஸும் அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு இடம் தான் வந்து பாலாஜி நகர் ப்ராஜெக்ட் சார். இதுல இருந்து நீங்க வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பிஸி ஷெட்யூல்ல ஐடில ஒர்க் பண்றீங்க, இல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு பிஸி எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அக்சஸபிள்ன்றது வந்து ரொம்ப ஈஸி. 5 மினிட்ஸ் டிராவல் தான் உங்களுக்கு. எந்த கம்பெனிக்கு நீங்க மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி உள்ள எங்க இருக்கிற கம்பெனிக்கு போறோம்னாலும் நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல போயிடலாம். ஸோ நமக்கு இல்லாத இங்கே கம்பெனிஸ் கிடையாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா இருந்தாலும் சரி, மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைலே இருக்கு. அண்ட் நம்மளோட லொக்கேஷன்ல இடம் வாங்குறவங்களுக்கு என்ன சார் ஆஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார்? இப்போ நீங்க மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டில ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் 3500 இருந்து 4000 வரைக்கும் போகுது. 3000 4000 வெளில விற்கிறாங்க. இங்கேயே அந்த ரேட்டு தான் சார். அப்படியே மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி உள்ளேயே அவங்களோட ப்ராஜெக்ட்ஸே பாத்தீங்கன்னா 3500 இருந்து 4000 கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் அந்த ரேட்ல இருந்து half ஆஃப் த பிரைஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஹாஃப்னா என்ன சார், 2000 தான், 2000 கொடுக்குறோம் நம்ம. 1999 கொடுக்குறோம். 1999 கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ வந்து வெளியில கம்பேர் பண்ணும்போது 4000 ரூபாய் 4500 கிட்ட வருது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1999 கொடுக்குறோம். எங்கன்னா நம்மளோட பாக்யா ஹோம்ஸ்ல, நம்ம பாலாஜி நகர் ப்ராஜெக்ட்ல. வேற என்ன ஆஃபர் பண்றோம் சார் நம்ம? சார் இது இல்லாம பாத்தீங்கன்னா சிதம்பர ரகசியம்னு ஒரு ரகசியம் வச்சிருக்கோம் சார். எனக்கு மட்டும் சொல்லுங்க சார். அவங்களுக்கு வேணாங்களா? இது மக்களுக்காக தான் சார். மக்களுக்காக தான். சரி ஓகே. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா ரேட் வந்து பாதி ரேட்டுக்கு தரேன், இந்த ரேட்டுக்கு தரேன்னா நமக்கு வந்து 25 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ சார். 25 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க டோட்டலா ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். எப்படி இப்போ நான் வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கிட்ட பை பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன், 875 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் சார் ரேட் போடுவோம். அப்படியா? ஆமா சார், 25 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. இது இல்லாம 8 கோல்டு காயின் பாத்தீங்கன்னா ஆஃபராவும் கொடுக்குறோம் சார். கோல்டு காயினும் கொடுத்துறோம், 25 ஸ்கொயர் ஃபீட்டும் ஃப்ரீயாவே கொடுத்துறோம். வாவ், சூப்பர் ஆச்சே. லேண்டும் வருது, கோல்டும் வருது, பரவாயில்லையே. ஒரு 1999 நான் என்ன ரேஞ்சில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? என்ன நான் மினிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும்? இதுல மினிமம் வந்து நீங்க 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும். ஓகே ஓகே. 16 லட்சம் இருந்ததுன்னா நீங்க ஒரு வீட்டு மனை ஒன்று வாங்கிக்கலாம் சார். இப்போ எனக்கு வந்து அவ்வளோ வச்சு என் கையில இல்ல. ஓகே, பேங்க் லோனை தான் நம்ம பண்ணி தர முடியும். 90% வரைக்கும் லோன் பண்ணலாம். 90% அப்ப நான் எவ்வளவு சார் கட்டுற மாதிரி இருக்கும்? இனிஷியல் நீங்க ஒரு 2.5 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் கையில வச்சிருந்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். பண்ணி கொடுத்தலாம். 90% லோன் பண்ணலாம். ஓகே ஓகே. என்னென்ன பேங்க்ஸ்ல நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் சார்? ஆல் லீடிங் பேங்க்ஸ் பண்றோம் சார். HDFC பண்றோம், SBI பண்றோம், IDBI பண்றோம். இது இல்லாம பிரைவேட் செக்டார்ஸ்க்கு இப்போ சிபில் எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டாடா கேபிட்டல்ல பண்றோம், பிரமல் ஃபினான்ஸ்ல பண்றோம், ஆதித்யா பிர்லாலையும் பண்றோம் சார். இடம் வாங்கணும் ஐடியா இருந்தாலும் போதும், கிளம்பி நேரா இங்க வந்துடலாம் சார். ஓகே, எத்தனை பிளாட்ஸ் நம்ம பிளான் பண்ணிருந்தோம்? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 9 ஏக்கர் ப்ராஜெக்ட் சார். 9 ஏக்கர் ப்ராஜெக்ட். இதுல வந்து ஒரு 25000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பார்க் ஏரியாவுக்கே கொடுத்திருக்கோம். பார்க்கிங் ஏரியாவுக்கு, பார்க்குக்கு மட்டுமே நம்ம கொடுத்திருக்கோம். இது இல்லாம 70
75 plots உள்ள போட்டிருக்கோம் சார். 75 plots-ஆ? எத்தனை முடிஞ்சுது சார்? இதுல வந்து ஒரு 50 plots கிட்ட முடிஞ்சிருச்சு சார். வெறும் 25 தான் இருக்கு. 25 தான் இருக்கு. ஆனா அதுலயுமே உங்களுக்கு பிரீமியம் லொகேஷன், கார்னர் பிளாட் எல்லாமே அவைலபிள். ஓ, அதுலயும் அவைலபிள் இருக்கு. பக்கா பக்கா. ஸோ 25 plots வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க சார். இப்போ நம்ம சைட்டை விசிட் பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம ஃப்ரீ கேப்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறோம் சார்? கண்டிப்பா பண்றோம் சார். இப்போ வீக்கெண்ட்ஸ்ல தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேப் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம வீக்கெண்ட்ஸ் இல்லாம வீக் டேஸ்லயும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ கேப் சர்வீஸ் சென்னை இன் அண்ட் அரௌண்ட் சென்னையில இருந்து எங்க இருந்து வேணாலும் பிக்கப் பண்ணிக்கலாம். அவங்களே திருப்பி எடுத்து போய் டிராப்பும் பண்ணிடலாம். என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்றதையும் நம்ம சுத்தி காமிச்சிருக்கோம். என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் சார் அப்ராக்சிமேட்டா? இது மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி ஃபுல்லாவே டெவலப்மெண்ட் தான் சார். அதே மாதிரி நீங்க இங்க இருந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் அக்சஸ் பண்ணனும்னா 10 minutes தான் சார். வெறும் 10 நிமிஷத்துல போயிடலாம். ஊருக்கு போனா டக்குன்னு போயிடலாம் சார். செங்கல்பட்டு ஜங்ஷன்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் எண்ணூர் மாதிரி பெரிய கண்டிப்பா எல்லா வண்டியுமே இங்க நிக்கும். அடுத்து சென்னைன்றாங்களே சார், கேட்வே ஆஃப் சென்னை தானே சார். அதே மாதிரி ஜிஎஸ்டி ரோடும் உங்களுக்கு வந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர் சார் மேக்ஸிமம். நீங்க சவுத் இந்தியா உள்ள போறதா இருந்தாலும் சரி, இல்ல சென்னை சிட்டிக்குள்ள போனோம்னாலுமே உங்களுக்கு வந்து அக்சஸபிள் ரொம்ப ஈஸி சார். ஓகே சார். இப்போ நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல ஏதாவது நியர்பை சார்? நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி உள்ளேயே உங்களுக்கு வந்து 4 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எல்லாமே அவைலபிள். 4 ஸ்கூல் இருக்கு. 4 ஸ்கூல் இருக்கு. within 5 minutes 5 minutes ரீச் ஆயிடலாம். சூப்பர். காலேஜஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம பொத்தேரியில இருக்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, காட்டாங்குளத்தூர், செங்கல்பட்டு. நீங்க இங்க இருந்து நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து அதிகபட்சம் 10 நிமிஷம் டிராவல். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இருக்கட்டும், மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், இல்ல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், ஜெனரல் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எல்லாமே 5 to 10 minutes தான். பரவாயில்லையே. ஸோ எல்லா ஆக்சசிபிலிட்டியோட சேர்த்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறவங்க வந்து நம்மளோட பாக்கியா ஹோம்ஸ். ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. நம்ம மூலியமா வந்து பை பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1,999 அண்ட் 25 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, 8 கோல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் 25 ஃபிளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உடனே புக் பண்ணிங்க. வெறும் 2 லட்ச ரூபா இருந்தாலே போதும். 90% லோனோட பக்கா பண்ணி கொடுத்துடலாம் சார். இல்ல சார், அந்த கஸ்டமருக்கு ஸ்பெஷலா பண்ணிடலாம். அப்ப அந்த மைண்ட் செட் வச்சிருப்பாங்கல, லேண்ட் சென்னையில வாங்க முடியுமா அப்படி யோசிக்கிறவங்க வாங்க முடியும். 3 லட்ச ரூபா இருந்தா போதும் சார், வாங்கிடலாம் சார். அவ்வளவுதான், இதுதான் மேட்ரு. ஸோ வாங்க மக்களே. ஸோ டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போறதுக்கான ஆக்சசிபிலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கேப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணி உடனே வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ விசிட் பண்ணுங்க. உங்களோட லேண்டை வந்து பார்த்துட்டு உங்க ஃபேமிலியோட ஓகே இது ஃபைன் அப்படின்னீங்கன்னா வெறும் 2.5 lakh இருந்தாலே போதும். நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். சார் இது எப்படி சார்? இது அப்ரூவ்ட் எல்லாமே கவர்மெண்ட் சார்? இது வந்து ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். நம்ம ப்ரௌசர்லயே பாத்தீங்கன்னா ரெரா நம்பரும் சிஎம் டிடிசிபி நம்பரும் கொடுத்துருக்கலாம். நீங்க அதுவே ஆன்லைன்லயே செக் பண்ணிக்கலாம் சார். இப்போ நம்ம வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் எப்படி சார்? இது வந்து இன்னும் வந்து அந்த அளவுக்கு பொல்யூட்டட் ஆகாத ஏரியா சார். அதனால கிரவுண்ட் வாட்டர் பாத்தீங்கன்னா 25 to 30 ஃபீட்லயே நல்ல போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் ஊர் தண்ணி மாதிரி இருக்கும் சார். ஆமா, இங்க நம்ம கேன் தண்ணி குடிச்சு நம்ம அந்த மாதிரி டேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா இது வந்து ஊர் தண்ணி மாதிரியே நல்ல போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர். சூப்பர். அது தண்ணிக்கு பஞ்சமும் இருக்காது, பக்கத்துலயே ஒரு மலை இருக்கு, அதனால ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நம்ம சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிருக்கேன். ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்டை விசிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உடனே உங்களோட ஃப்ரீ விசிட்டை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. கேப்ல வாங்க, வந்து பார்த்துட்டு சைட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எங்கன்னா லேண்ட் வாங்க எல்லாத்துலயும் விலை அதிகமா இருக்குண்ணா. என்னன்னா பண்றது இல்லைண்ணா. டேய், நீ ஜிஎஸ்டில தான் இடம் வாங்கணுங்கிற. வாங்கினா அங்கதான் வாங்கணும், எங்க வாங்குறதுன்னு தெரியல. என்னண்ணா நோண்டி குழிய நோண்டி வச்சிட்டேனா? என்னடா சொல்ற? ஏய், காப்பாத்துங்க, யாராச்சும் இருக்கீங்களா? ஒழுங்கா வீட்டுல கிரிக்கெட் பாத்துட்டு இருப்ப, கூட்டு வந்து குழியில தள்ளி விட்டியடா. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஐயோ காப்பாத்துங்க, என்னடா பண்றீங்க? கீழே இங்க உட்காந்துங்க. நீங்க போய் வந்த? நான் வந்து ஒரு வாரமாச்சு என்ன உள்ள இழுத்து விட்டுறா பாத்தோடா. லேண்ட் வாங்குறது திங்க் பண்ணி தான் இவ்வளவு பேர் பலன் தோணுங்க. திங்க் பண்ணி நோண்டே அது குழி ஆயிடுச்சுன்னா அது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இனிமேல். நம்மளோட பாக்கியா ஹோம்ஸ்ல ஸ்ரீ பாலாஜி நகர்ல சரியான பிளாட் போயின்னு இருக்கு. 50% ஆஃபர். 4000 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குற இடத்துல வெறும் 1999 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்காங்க.
மாப்பிள்ள அது மட்டும் இல்ல சிதம்பரம் ரகசியம் என்ன தெரியுமா 2 ஆஃபர் இருக்கு 8 கோல்டு காயின் தராங்க அதை விட இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா 25 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க பெனிஃபிட் எப்படி எங்க தராங்க மஹிந்திரா சிட்டி பக்கத்துல இருக்கிற பாக்கியா ஹோம்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க மஹிந்திரா சிட்டிக்குள்ளயா இவ்வளவு ரோட்ல கேட்காதீங்க இதுக்கு மேல உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா ஸ்கிரீன்ல நம்பர் போட்டுருங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி போயிடுங்க ஃப்ரீ பிக்கப் அண்ட் டிராப் இருக்குது ஆமா வாங்க